பாக்கியலக்ஷ்மி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். இங்கே கோபி ரொம்பவே சந்தோஷமாக இருக்காரு. நாம் அனுப்பின ஷெஃப் நம்மளை விட ரொம்ப சுறுசுறுப்பாகவே அங்கே பாக்கியாவோட ஹோட்டலில் போய் வேலைக்கு சேர்ந்துட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படிக்காத பாக்கியா இந்த ஷெஃப்பை பற்றின எதையுமே விசாரிக்காமல் அங்கே வேலைக்கு சேர்த்துட்டா. ஆனால் இவர் மூலமாக தான் அந்த ஹோட்டல் ஒன்றும் இல்லாத நிலைமைக்கு வரப்போகுதுன்றது இந்த பாக்கியாவுக்கு இப்போ தெரியாது. சரியான நேரம் வரும்போது என்னை பற்றியும் நான் அனுப்பின ஷெஃப்பை பற்றியும் புரிஞ்சுக்கிட்டு பாக்கியா அழுக போறா. என் முன்னாடி தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்க போறா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காரு. இங்கே பாக்கியா எப்பயும் போல் ஹோட்டலில் வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கு. அங்கே வந்த ஷெஃப்பும் பாக்கியா மேடம் இன்னைக்கு நான் என்ன மெனு சமைக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பாக்கியாவும் இது எதை சமைங்க அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள கிச்சனுக்கு அனுப்பிடுறாங்க. அந்த சமயம் இங்கே பழனிசாமி எப்பயும் போல் பாக்கியாவை பார்க்கறதுக்காக வர உடனே இங்கே பழனிசாமி கேட்குறாரு, பாக்கியா மேடம் இன்னைக்கு ஷெஃபெல்லாம் வந்துட்டாங்கல்ல, அவர் தானே சமைக்கிறாருன்னு கேட்க, ஆமாம் சார், நான் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு ஷெஃப்பும் வந்திருக்காரு. அவர் நல்லா சமைக்கிறாரு. அவர் சமைக்கிறது நம்ம வர கஸ்டமர் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கு. என்னை விட அவர் நல்லா சமைக்கிறாருன்னா பார்த்துக்கோங்களேன் அப்படின்னு பெருமையாக பேசிகிட்ருக்கு. அதுக்கு பழனிசாமியும் சிரிச்சுக்கிட்டே, அப்படி சொல்லாதீங்க பாக்கியா மேடம், உங்களை மாதிரி யாரும் சமைக்கவே முடியாது, அவ்வளோ கைப்பக்குவம் இருக்குது உங்களுக்கு. ஏதோ இந்த ஷெஃப்பு அந்த சமையலுக்காகவே படிக்க போயிட்டு விதவிதமாக சமைக்கிறாரு போல். ஆனாலும் நல்லா மேற்பார்வை பார்த்துக்கோங்க பாக்கியா மேடம், இப்போ தானே வந்து சேர்ந்துருக்காரு அப்படின்னு சொல்ல, அவர் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் கொடுத்த ஐடியா பிரகாரம் தான் இப்போ நான் ஷெஃபெல்லாம் இங்கே சேர்த்ததால் எனக்கு கொஞ்சம் வேலை கம்மியாக இருக்குது. நான் முதல்ல உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க பாக்கியா. அங்கே வந்து செல்வியும் பழனிசாமி கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்னென்ன இம்புட்டு தூரம் வந்திருக்கீங்க? ஆமாம் இந்தாங்க ஜூஸ் எல்லாம் எடுத்து குடிங்க, என்ன விஷயம்னே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்குடனே பழனிசாமியும் பாக்கியா கிட்ட, ஆமாம் மேடம், ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசிட்டு போகிறதுக்காக தான் வந்தேன். உங்ககிட்ட பேசிட்டே அப்படியே மறந்துட்டேன் பாருங்க. என் ஃப்ரெண்டு ஒரு புது வீடு கட்டியிருக்கான், அதுக்கு உண்டான ஃபங்க்ஷன் வைக்கிறான் பாக்கியா மேடம். அவனுக்கு நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க, அவங்க எல்லாரையும் கூப்பிடுறதா இருக்கான். இந்த பால் காய்ச்சுற ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் தான் கேட்ரிங் ஆர்டரை எடுக்கணும்னுட்டு நான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அதனால் இந்த ஆர்டரை நீங்கள் எடுத்துக்கிறீங்களா பாக்கியா மேடம் அப்படின்னு கேட்குறாரு பழனிசாமி. இதை கேட்ட உடனே பாக்கியா, என்ன சார் நீங்கள் ஆர்டர் கிடைக்காதா அப்படின்னு நான் யோசனை பண்ணிகிட்ருக்கேன். ஏற்கனவே மாமா வேற இல்லைன்னு உடனே என்னால் ஒழுங்காக ஹோட்டலில் வந்து திறக்க முடியல. அதனால் இப்போ கஸ்டமர் வரதே ரொம்ப கம்மியாயிடுச்சு சார். என்ன செய்கிறதுனே தெரியாமல் யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் ஆர்டர் கொடுக்க வந்ததே பெருசு. இந்த ஆர்டர் மூலமாக ஏதோ எனக்கு ஒரு வருமானம் கிடைச்சா நல்லதுன்னு நான் பார்க்குறேன். நீங்கள் என்னடானா எனக்கு என்னவோ நிறைய வேலை இருக்க மாதிரி இந்த ஆர்டர் எடுத்து செய்கிறீங்களான்னு வேற கேட்குறீங்களே. கண்டிப்பாக செய்கிறேன் சார். ஆமாம் அவங்க எங்கே இருக்காங்க, என்ன ஏது அப்படின்ற விவரத்தை பாக்கியா கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கு பழனிசாமியும், அவனும் என்ன மாதிரியே பெரிய ஒரு கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கான், அவனுக்கு நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க, தெரிஞ்சவங்கன்னுட்டு பெரிய ஆளுங்கள்லாம் அந்த ஃபங்க்ஷனுக்கு வரப்போகிறாங்க. அதனால் என்கிட்ட தான் எங்கே கேட்ரிங் ஆர்டர் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டப்போ உங்கள் ஞாபகம் தான் வந்தது. நீங்கள் தான் கைப்பக்குவமாக ருசியாக சமைக்கிறவங்களாச்சே. இந்த கேட்ரிங் ஆர்டர் மூலமாக உங்களுக்கு நிறைய பேர் அறிமுகமாகி இதே மாதிரி நிறைய கேட்ரிங் ஆர்டர் கிடைச்சா நல்லது தானே பாக்கியா மேடம். அதனால தான் இந்த விஷயத்த சொல்லிட்டு போகலாமேன்னுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, ரொம்ப சந்தோஷம் சார், இங்கே கஸ்டமரும் வரலை, அதனால் நீங்கள் கொடுத்த இந்த கேட்ரிங் ஆர்டரை நான் கண்டிப்பாக சரிவர எடுத்து செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு உடனே பழனிசாமி சாரும், இதுக்கு எவ்வளோ அட்வான்ஸ் கொடுக்கணும்னு சொன்னீங்களா, நானே கொடுத்துருவேன். அது மட்டும் இல்லாமல் மீதி பணம் எவ்வளோ ஆகும்னு நீங்களே ஒரு லிஸ்ட்டு போட்டு வைங்க. நான் என் ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு வரேன். இன்னும் 2-3 நாள் தான் இருக்குது. நீங்களும் எல்லா ஏற்பாடையும் செய்யணும்ல. ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி பாக்கியா மேடம். நீங்களும் இப்படி முன்னேறிக்கிட்டே போனால் அதை பார்க்கும்போது எனக்கும் சந்தோஷமாக தான் இருக்கும். ஏன்னா உங்களை பார்த்து தான் நானே பேக்கரி வச்சேன். இப்போ உங்கள் மூலமாக பேக்கரியில் நான் நல்ல வருமானம் பார்க்குறேன். அப்படி இருக்கும்போது நீங்களும் நல்லா நல்லா வந்து உயரணும், நல்லா சம்பாதிக்கணும்னு நான் மட்டும் ஆசைப்பட மாட்டேனா? சரி பாக்கியா மேடம், என் ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசிவிட்டு எவ்வளோ என்ன ஏதுன்னு நீங்கள் பண விஷயத்தை பற்றி பேசுனீங்கன்னா நானும் அவனை கையோடு கூட்டிகிட்டு வந்துடுவேன். நான் இப்போ கிளம்புறேன் பாக்கியா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு பழனிசாமி. இப்படி பழனிசாமி மூலமாக பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கிறதுனால பாக்கியா ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. பாத்தியா செல்வி, பழனிசாமி சார் எப்போல்லாம் நம்ம ஹோட்டலுக்கு வராரோ, நான் சோகமாக இருந்தாலும் சரி, கவலையில் இருந்தாலும் சரி, என்ன செய்யனே தெரியாமல் பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, அவர் கொடுக்குற ஐடியா மூலமாக எனக்கு வந்து நல்ல ஒரு பலன் கிடைக்கும் தெரியுமா. இங்கே பழனிசாமி சார் வந்து ஐடியா கொடுக்க போய் தான் இப்போ எனக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கேன். அதனால தான் ஷெஃப்பும் வந்து நம்மளுடைய ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. இப்போ ஆர்டர் எதுவுமே இல்லையே, கஸ்டமரும் வரமாட்டேங்கிறாங்க. இங்கே செழியன் வேறு வேலையை வந்து இருக்குமா நிரந்தரமா இல்லையா அப்படின்னு சொல்லி அவன் வேற ஒரு பக்கம் மனவேதனையில் இருக்கான்.
இங்கே எழில் வேற வீட்டை விட்டு வெளியில் போயிட்டானே, இவ்வளோ பண கஷ்டம் இருக்குதேன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஆர்டர் வந்து கிடச்சிருக்கு பார்த்தியா, அதுவும் பழனிசாமி சார் மூலமாக. இப்படி தான் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது சார் வந்து எனக்கு நல்லா உதவி செய்கிறாரு, அதனால தான் எனக்கு வந்து சாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாக்கியா. அதுக்கு செல்வியும், ஆமாக்கா, இங்கே உனக்கு எப்போயாவது பிரச்சனைன்னு வரும்போது சார் வந்து அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே தீர்த்து வச்சுட்டு போயிடுவார். இப்போ உனக்கு அவர் மூலமாகவே ஆர்டர் கிடச்சிருக்கு, எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குக்கா அப்படின்னு அந்த ஆர்டரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க பாக்கியாவும் செல்வியும். இங்கே வீட்டில் செழியன் எப்பயுமே தன்னுடைய வேலையை பற்றியே யோசனை பண்ணிகிட்டு இருக்க இதை பார்த்த ஜெனியும், என்ன செழியா, ஆஃபீஸில் உனக்கு என்னதான் பிரச்சனை, என்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிற, ஆனால் சோகமாகவே இருக்க. ஆமாம், என்னதான் பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்ல, நம்மளுக்குன்னு பாப்பாலாம் வரப்போகுது, அப்படி இருக்கும்போது நீ சோகமாக இருந்தால் நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே செழியன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜெனி, நான் பார்த்துக்கிறேன், அங்கே ஆஃபீஸில் எந்த பெரிய பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. இது எல்லாத்தையுமே பாக்கியா பார்க்குறாங்க. உடனே பாக்கியாவும், ஜெனி, இந்த நேரத்தில் நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், செழியனை பற்றியோ வீட்டில் உள்ள எங்களை பற்றியோ நீ யோசிக்கவே வேண்டாம், நீயும் குழந்தையும் எப்பயுமே சந்தோஷமாகவும் நல்லபடியாகவும் இருக்கணும், அதுதான் எங்களுக்கு முக்கியம். ஆமாம், செழியனுக்கு அப்படியே ஏதாவது பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நான் இல்லையா கூட, அவனுக்கு நான் உதவி செய்ய மாட்டேனா? வீட்டில் யாருக்கு என்ன வேணும், எப்போ வேணுன்ற எல்லா விஷயமும் எனக்கு நல்லாவே தெரியும். டே செழியா, நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, எதை பற்றியும் யோசிக்காத, எது நடந்தாலும் அதை நம்ம வந்து தாண்டி போக தான் செய்யணும்னு எவ்வளவோ எடுத்து சொல்லியும் உன்னால் பாரு செனியும் மன வேதனைப்பட்டுட்ருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே செழியனுக்கு எதுவும் வெளியில் சொல்லவும் முடியாமல் தனக்கு வேலை நிரந்தரமாக இருக்குமா இல்லையா அப்படின்ற ஒரு வேதனையிலேயே இருந்துகிட்ருக்காரு. இங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாம் பாக்கியா, ஹோட்டலுக்கு போனியே, இப்போ எப்படி இருக்குது, கஸ்டமர்லாம் நிறைய பேர் வராங்களா எப்பயும் போல், வருமானம்லாம் சரியாக இருக்குதுல்ல, நம்ம குடும்பத்தை நடத்தக்கூடிய வருமானம் வருதுல பாக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உடனே இங்கே பாக்கியாவும், என்னத்தை நீங்கள் இப்போ தான் வந்து செழியன்கிட்ட சொன்னேன், எதை பற்றியும் யோசிக்காத கவலைப்படாதன்னுட்டு, நீங்கள் என்னடானா என்ன வருமானம் வருது, குடும்பத்தை நடத்த முடியுமான்னு கேள்வி கேட்குறீங்களே, யாரும் எதை பற்றியும் யோசிக்காதீங்க, அதான் நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், இல்லை பாக்கியா, உன் மாமா என் கூட இருக்கும்போது இதை பற்றிலாம் நான் யோசனை பண்ணதே இல்லை, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா உன் மாமா உனக்கு பக்கபலமாக இருந்து ஏதாவது உதவி செய்யணுன்னாலும் செஞ்சிட்ருப்பாரு. ஆனால் இப்போ நீ தனியாக இருக்கிற, உன் பசங்களும் அவ்வளோ பெருசாக எந்த ஒரு வேலையவும் செஞ்சு வருமானத்தையும் எடுக்கிற மாதிரி எனக்கும் தெரியல. அப்படி இருக்கும்போது எழிலை பற்றியோ இங்கே செழியனை பற்றியோ யோசனை பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லை, வீட்டுக்குன்னு உழைக்கிறது நீ மட்டும்தான். அப்படி இருக்கும்போது உனக்கு என்ன தேவை இருக்குது, இல்லை ஏதாவது பிரச்சனையான்னு வீட்டில் இருக்க நான் தானே கேட்டு தெரிஞ்சுக்கணும், அதனால தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஈஸ்வரி கொஞ்சம் கொஞ்சமாக ராமமூர்த்தி இல்லைன்ற விஷயத்த மறந்துட்டு இங்கே பாக்கியாவுக்கு உதவி செய்யவும் வீட்டு வேலைகளை பார்க்கவும் இப்படியே தன்னை வந்து மாற்றிக்கிட்டே வரதெல்லாம் பார்க்கும்போது இங்கே பாக்கியாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே கோபியோட க்ளவுட் கிச்சனில் அவங்க வேலை பார்த்துட்டு இருந்த ஆனந்த் ஷெஃப்பை பாக்கியாவோட ஹோட்டலுக்கு அனுப்புனதால் இங்கே ஒரு ஷெஃப் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணன்னு தெரியாமல் யோசிக்கிறாரு கோபி. அந்த சமயம் கோபியோட ஃப்ரெண்ட் கோபியை பார்க்க வந்த உடனே இங்கே கோபி சொல்கிறாரு, டே செந்தில், உனக்கு யாராவது ஷெஃப்பை தெரியுமா? ஏன்னா இங்கே வேலை பார்த்துட்டு இருந்த ஷெஃப்பை பாக்கியாவை ஒன்றும் இல்லாமல் செய்யணும், அந்த ஹோட்டலை எப்படியாவது ஒன்றும் இல்லாமல் செய்யணுன்றதுக்காக அங்கே அனுப்பிட்டேன். ஆனால் இங்கே வந்து நிறைய ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்குது, கை நிறைய நல்ல வருமானமும் வருது. இந்த நேரம் ஷெஃப் இல்லாமல் இருந்தால் என்னால் கொஞ்சம் எதுவுமே செய்ய முடியல. அதனால் ஏதாவது ஷெஃப்பை பற்றி உனக்கு தெரியுமா? உனக்கு தெரிஞ்ச ஷெஃப் இருந்தால் சொல்லு, எவ்வளோ சம்பளம் வேணாலும் கொடுத்துடலாம். ஆனால் எனக்கு இப்போதைக்கு ஒரு ஷெஃப் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவரும் சொல்கிறாரு, இதெல்லாம் உனக்கு தேவையா கோபி? உன் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்த ஷெஃப்பை வச்சு நீ நல்ல வருமானத்தை பார்க்காம உன்கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்த ஷெஃப்பை ஏதோ பாக்கியாவோட ஹோட்டலுக்கு அனுப்பி பெரிய திட்டம் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ உன் ஹோட்டலுக்கு ஷெஃப் இல்லாமல் நிற்கிற. இப்படி யாராவது செய்வாங்களா? இப்போ ஆர்டரெல்லாம் கிடச்சிருக்கு, அங்கே சாப்பாடு செய்கிறதுக்கு ஷெஃப் இல்லைன்னு சொன்னால் என்னால் என்ன பண்ண முடியும்? நீ தானே எல்லா பெரிய பெரிய திட்டத்தெல்லாம் போட்டுட்ருக்க, நீயே சமாளித்து உன்னுடைய க்ளவுட் கிச்சனை நல்லபடியாக நடத்து, என்கிட்ட எந்த உதவியும் கேட்காத அப்படின்னு சொல்லிடுறாரு செந்தில். உடனே கோபியும், நீ எப்பயுமே அந்த பாக்கியாவுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவேன், நானே பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கோபியோட க்ளவுட் கிச்சனில் ஷெஃப் இல்லாததால் அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃபே சமைக்கிறாங்க. சமைக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த சாப்பாடு எல்லாத்தையுமே கொண்டு போய் டெலிவரி கொடுக்க ரொம்பவே நேரமாகுது. ஏன்னா அவங்களே சமைச்சு அவங்களே பேக் பண்ணி எல்லாத்தையுமே கொண்டு போய் சரியான இடத்துல டெலிவரி கொடுக்கணுன்றது அந்த வேலை பார்க்குற ஸ்டாஃபால் முடியவே இல்லை. இங்கே யோசிக்கிறாங்க ராதிகா, இவ்வளோ நேரம் ஆகுது, ஸ்டாஃப் எல்லாரும் ரொம்ப பசியாக இருப்பாங்க, நம்ம கோபியோட க்ளவுட் கிச்சனில் இருந்து இன்னும் யாருமே சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வராமல் இருக்காங்களே, எனக்கே இவ்வளோ பசிக்குது, என்ன செய்யன்னு தெரியலையே அப்படின்னு யோசனை பண்ண ராதிகா உடனே கோபிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. கோபி,
என்ன கோபி நீங்கள் இவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் உங்களுடைய க்ளவுட் கிச்சன்லேருந்து யாருமே சாப்பாடு கொண்டுட்டு வரல, ஸ்டாஃப் எல்லாம் ரொம்ப பசியாக இருக்காங்க, எப்போ தான் சாப்பாடு வரும்னு கேட்க இங்கே கோபி அப்போ தான் வந்து டைமே பார்க்குறாரு. என்னது இது இவ்வளோ நேரம் ஆயிடுச்சா, இதை பார்க்காம இருந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா ராதிகா கொஞ்சம் பொறுமையா இரு, இங்கே ஷெஃப் இன்னைக்கு லீவ் போட்டுட்டாரு, வேற ஒன்றும் இல்லை, அதனால தான் சமையல் செய்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது, அனுப்பிடுவேன் ராதிகா, நீ கவலைப்படாத, இதனால் ஏதாவது உனக்கும் பிரச்சனை வராமல் எனக்கும் பிரச்சனை வராமல் சீக்கிரமாக நான் ஃபுட் எல்லாத்தையுமே அனுப்பிடுவேன், நீ கவலைப்படாத ராதிகா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு கோபி. அது மட்டும் இல்லாமல் அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் எல்லாத்தையுமே இங்கே வந்து கோபி திட்ட ஆரம்பிக்கிறாரு. என்ன வேலை பார்க்குறீங்க, சுறுசுறுப்பாக வேலை பார்த்தா தானே சரியான சமயத்துக்கு ஃபுட்டெல்லாம் டெலிவரி கொண்டு போய் கொடுக்க முடியும், இப்படி வேலை பார்க்குறீங்களே, உங்களுக்கெல்லாம் சரியான நேரத்துக்கு சம்பளத்தெல்லாம் எவ்வளோ அழகாக நான் கொடுத்துட்ருக்கேன், கேட்ட சம்பளத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நீங்கள் நல்லா வேலை பார்க்கணுன்னு அதிகப்படியான வருமானம் உங்களுக்கு வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நல்ல சம்பளத்தெல்லாம் கொடுக்குறேன், மற்றவங்க மாதிரியே நான் செஞ்சிட்ருக்கேன், அப்படி இருக்கும்போது இப்படி செய்கிறீங்களேன்னு சொல்ல அதுக்கு அந்த ஸ்டாஃபும் என்ன கோபி சார் நீங்கள் ஷெஃப் இந்த சமையலெல்லாம் செஞ்சால் நாங்கள் கரெக்டாக பேக் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்துருவோம், ஷெஃப்பும் இல்லை, எங்களுக்கு ஒழுங்காக சமைக்கவும் தெரியல, அப்படி இருக்கும்போது எங்களால் எப்படி தனியாக இந்த வேலை எல்லாத்தையும் செய்ய முடியும், நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்களே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அந்த ஆர்டர் யாரெல்லாம் ஆர்டர் கொடுத்துருக்காங்களோ எல்லா இடத்துக்குமே சாப்பாடை அனுப்பி வச்சிடுறாரு கோபி. அனுப்புனதுக்கப்புறமா தான் கோபி யோசிக்கிறாரு, பேசாமல் ஷெஃப்பை இங்கேயே இருக்க வச்சிருக்கலாம், தேவையில்லாமல் பாக்கியாவோட ஹோட்டலுக்கு அனுப்பி விட்டுட்டு இப்போ சமையல் செய்ய ஆளே இல்லாமல் நான் இப்படி இது பண்ணிகிட்ருக்கேனே, ஆர்டருக்கு வேற நிறைய பேர் வந்து ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, எப்படி இவ்வளோ பேருக்கும் சமையல் செஞ்சு அனுப்ப போகிறேன்னு தெரியல, நான் இதே மாதிரி தரமான உணவை சரியான சமயத்துக்கு அனுப்பாமல் இருந்தேன்னா கிடைச்ச ஆர்டர் எல்லாமே கேன்சல் ஆயிருமே அப்படின்னு சொல்லி ரொம்பவே மனசு வேதனைப்பட ஆரம்பிக்கிறாரு கோபி. ஒரு வழியாக ஹோட்டலில் வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அங்கே வீட்டுக்கு வந்த கோபியும் அங்கே ரொம்பவே டயர்டாக உட்காந்துட்ருக்காரு. இதை பார்த்த ராதிகா அங்கே ஆஃபீஸ்லேருந்து வந்து நேராக கோவத்தில் கோபியை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன கோபி செஞ்சு வச்சுருக்கீங்க, இன்றைக்கி நீங்கள் அனுப்பிவிட்ட சாப்பாடு சரியே இல்லை, சாப்பிட்ட ஸ்டாஃப் எல்லாருமே என்ன கோபி சார் இன்னைக்கு இப்படி சாப்பாடு அனுப்பி விட்டுருக்காரு, உப்பும் இல்லை, இங்கே ஒன்றுமே இல்லையே, சாப்பிடவே முடியலன்னு சொன்னாங்க, எப்பயுமே நம்ம ஷெஃப் சமைச்சு கொடுத்தா சாப்பாடு ரொம்ப தரமாகவும் அவ்வளோ ருசியாகவும் இருக்குமே, இன்றைக்கி ஏன் இப்படி அனுப்பி விட்டுருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்க அதான் சொன்னனே ராதிகா, இங்கே நம்மக்கிட்ட வேலை பார்க்குற ஷெஃப் இன்னைக்கு லீவு, அதனால தான் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சமைச்சோமா, அதான் சாப்பாடு சரியாக வரலை, ருசியாகவும் இல்லை, என்ன செய்கிறது, ஒரு 2-3 நாளைக்கு நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்புறம் எப்படியாவது இதெல்லாம் சரியாயிருன்னு சொல்ல உடனே ராதிகாவும் என்னது 2-3 நாளைக்கு இதே மாதிரி தான் சாப்பாடு அனுப்புவீங்களா, இப்படி செஞ்சீங்கன்னு வைங்க இங்கே ஸ்டாஃப் எல்லாருமே உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி கிடைச்ச ஆர்டரும் கை நழுவி போகிற மாதிரி ஆயிரும் கோபி, இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல, நான் ஹோட்டலில் வந்து விசாரிச்சாதான் நீங்கள் என்ன செய்கிறீங்க ஏன் இப்படி வந்து நடக்குதுன்றதை என்னால் கண்டுபிடிக்க முடியும், உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கையே இல்லை கோபி அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போயிடுறாங்க. இங்கே கோபி ரொம்ப டயர்டாக இருக்கார், ஏற்கனவே அங்கே என்கிட்ட வேலை பார்த்த ஷெஃப்பை அங்கே பாக்கியா ஹோட்டலுக்கு அனுப்பி விட்டுட்டு எல்லா வேலையும் நானே பார்க்க வேண்டியதாக இருக்குது, இதில் இந்த ராதிகா வேற கிடைச்ச கேன்டீன் ஆர்டரும் கை நழுவி போயிடும்னு சொல்லிட்டு போகிறாளே, அப்படி ஆச்சுன்னா கிடைக்க வர வருமானம் எதுவுமே கிடைக்காம போயிருமே அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு கோபி. இங்கே வீட்டில் இருக்கிற கோபியும் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஃபோன் பண்ணுறாரு, யாராவது தெரிஞ்ச ஷெஃப் இருக்காங்களா, இந்த மாதிரி என்னுடைய ஹோட்டலுக்கு ஒரு ஷெஃப் தேவைப்படுது, அதனால் ஷெஃப் இருந்தால் சொல்லுங்கள், கண்டிப்பாக என்னுடைய ஹோட்டலுக்கு வர சொல்லுங்கள், அவங்களுக்கு வேலை நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது இது எல்லாத்தையுமே ராதிகா கவனிக்கிறாங்க. என்ன இந்த கோபி வர வர செய்கிறது எதுவுமே சரியில்லை, ஏற்கனவே ஷெஃப் இருக்கும்போது மறுபடியும் இன்னொரு ஷெஃப் எதுக்காக, என்கிட்ட ஒரு வேளை பொய் சொல்கிறாரா இல்லை என்ன செய்கிறாருன்னு தெரியலையே, எப்படியாவது கோபி என்ன செய்கிறாரு, அங்கே ஹோட்டலில் என்ன தான் நடக்குதுன்ற விஷயம் தெரிஞ்சுக்கணும், நாம் நேராக போய் அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் கிட்ட கேட்டால் தான் கோபி ஒழுங்காக பிஸ்னஸை நடத்துகிறாரா இல்லை என்ன அங்கே க்ளவுட் கிச்சனில் என்ன தான் செய்கிறாங்கன்ற விஷயத்த கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நினச்ச ராதிகா நாளைக்கே அந்த க்ளவுட் கிச்சனுக்கு நான் போகணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இங்கே பாக்கியா வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தேவையான சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு இங்கே ஈஸ்வரிக்கிட்ட சொல்கிறாங்க, செனியை நல்லபடியாக பார்த்துக்கோங்க, செலியன் ஏதோ வேலையில் பிரச்சனைன்னு சொல்லி கொஞ்சம் குழப்பமாக இருக்கான், அதனால் ஜெனியை நீங்கள் தான் எப்பயுமே நல்லபடியாக பார்த்துக்கணும் அத்தை, நீங்களும் தனியாக இருக்கிறதுனால ஜெனிக்கிட்டேயும் ஜெனியோட குழந்தைகிட்டையும் நல்லா விளையாடுங்க, மனசை எப்பயுமே சந்தோஷமாக வச்சுக்கோங்க, நான் வேலைக்கு போயிட்டு வரேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே இன்னொரு பக்கம் கோபியும் ராதிகாவும் வேலைக்கு கிளம்பும்போது கோபி சொல்கிறாங்க ராதிகா கிட்ட, ஆமாம் ராதிகா நீ ஆஃபீஸ்க்கு தானே போகிற, சரி வா நானே கூட்டிகிட்டு போய் உன்னை ட்ராப் பண்ணிடுறேன், அது மட்டும் இல்லாமல் எனக்கும் க்ளவுட் கிச்சனில் நிறைய வேலை இருக்குது அப்படின்னு நினைக்கிறாரு, ஏன்னா அங்கே ஷெஃப்பும் இல்லை, இங்கே புதுசாக வர ஷெஃப்பை வர சொல்லியிருக்கேன், அவர்கிட்ட பேசி புரிய வச்சு வேலையில் சேர்க்கணும், என்னால் இவ்வளோ வேலையவும் தனியாகவே செய்ய முடியாது அப்படின்னு நினச்ச கோபி எப்பயும் போல் இல்லாமல் இன்றைக்கி ரொம்பவே சீக்கிரமாகவே கிளம்புறாரு. உடனே இங்கே ராதிகாவும் சரி கோபி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க.
ஆஃபீஸ்க்கு போன ராதிகா எப்படியாவது இங்கே கோபி என்ன செய்கிறாரு, எந்த உண்மையை மறைக்கிறாருன்னு கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் தன்னுடைய வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு யாருக்குமே தெரியாமல் இங்கே கோபிக்கிட்ட கூட சொல்லாமல் அவருடைய ஹோட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க ராதிகா. க்ளவுட் கிச்சனுக்கு போன கோபியும் புதுசாக ஷெஃப்பை வர சொன்னோம், இன்னும் வரலையே, அவர் வந்தாவது சீக்கிரமாக சமையலை ஆரம்பிக்கலாம். இங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃபும் சரியாக சமைக்க மாட்டேங்கிறாங்க. ஷெஃப் இருந்தால் மட்டும்தான் கிடைச்ச ஆர்டர் எல்லாத்தையும் சரிவர செஞ்சு கொடுக்க முடியும். என்ன பண்ணனே தெரியலன்னு ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. அங்கே வந்த ஸ்டாஃப் எல்லாருமே இங்கே கோபிக்கிட்ட, சார் இன்னைக்காவது ஷெஃப்பை புதுசாக நீங்கள் போட்டுருவீங்களே சார், ஷெஃப்னு யாராவது இருந்தால் தான் எங்களால் உதவிக்கு வேலை செய்ய முடியும், அப்படி இல்லைன்னா நாங்களும் வேலையை விட்டு போக வேண்டியதான் சார், ஏன்னா எங்களால் இவ்வளோ வேலையவும் தனியாக செய்ய முடியல அப்படின்னு சொல்ல என்ன செய்கிறதுனே தெரியாமல் கோபி யோசிக்கிறாரு. அந்த சமயம் கோபிக்கு ஒரு ஃபோன் வருது. உடனே அந்த ஃபோனை பேசிட்டு, இப்போ நான் வெளியில் போக வேண்டிய அவசரமான வேலை இருக்குது, யாராவது ஷெஃப்னு சொல்லி என்னை தேடி வந்தாங்கன்னா இங்கே அவரை உட்கார வைங்க, நான் இப்போவே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான வேலைன்னு சொல்லி இங்கே கோபியும் வெளியில் போகிறாரு. அந்த சமயம் ஆஃபீஸில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கோபிக்கிட்ட பேசணும், அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் கிட்டேயும் என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிக்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ராதிகாவும் இங்கே கோபியோட க்ளவுட் கிச்சனுக்கு வராங்க. வந்த உடனே என்ன கோபி சாரோட ஒய்ஃப் வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி வேலை பார்க்குற எல்லாரும் பார்த்துட்ருக்க. இங்கே ராதிகா வந்த உடனே எல்லாரும் அவங்கவுங்க போய் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயம் கோபியை தேடி கோபியோட ஃப்ரெண்டு செந்திலும் வராரு. வந்த உடனே ராதிகாவை பார்த்துட்டு, என்னம்மா ராதிகா எப்படி இருக்க, ஆமாம் கோபி எங்கம்மான்னு கேட்க, நானும் அவரை தான் தேடிட்டுருக்கேன், எங்கேயோ வெளியில் போயிருக்காராம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, கோபி ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறாரு, ஏதோ ஷெஃப் லீவ் எடுத்திருக்காராம், அதனால் சரியாக சமையல் கூட செஞ்சு அனுப்பாமல் எங்கள் ஸ்டாஃப் எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதான் ஹோட்டல் எப்படி நடக்குது, பிஸ்னஸ் ஒழுங்காக தான் போகுதா அப்படின்னு பார்த்துட்டு போகிறதுக்காக வந்தேன் அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க. அப்போ தான் இங்கே செந்தில் யோசிக்கிறாரு, கோபியோட ஃப்ரெண்ட் யோசிக்கிறாரு, பேசாமல் ராதிகா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட வேண்டியதான். இந்த கோபி தேவையில்லாத வேலையை செஞ்சிட்ருக்கான். இங்கே வேலை பார்த்த ஷெஃப்பை இங்கே பாக்கியாவோட ஹோட்டலுக்கு அனுப்பி ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறான். அவன் திட்டத்தெல்லாம் ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னா இங்கே இந்த உண்மை எல்லாத்தையுமே கண்டிப்பாக ராதிகா கிட்ட சொல்லணும். ராதிகாவுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் கோபி திருந்த வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சேன். இங்கே கோபியோட ஃப்ரெண்ட் செந்திலும் மெதுவாக ராதிகா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ராதிகா உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி சொல்லணும், அதை கோபி உங்ககிட்ட சொன்னான்னா சொல்லலையான்னு எனக்கு தெரியல, ஆனாலும் கோபி செய்கிறது பெரிய தப்புன்னு எனக்கு தெரிஞ்சுது, அதுக்கு நானும் துணையாக நிற்கக்கூடாதுன்னு தான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும்னு நான் முடிவெடுத்திருக்கேன்னு சொல்ல, அதுக்கு ராதிகாவும் என்ன விஷயம் அண்ணா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே வேலை பார்த்துட்டு இருந்த ஷெஃப்பு இப்போ இங்கே வேலையிலே இல்லை, கோபி தான் வேணும்னே இங்கே வேலை பார்த்த ஷெஃப்பை பாக்கியாவோட ஹோட்டலுக்கு வேலைக்காக அனுப்பியிருக்கான்னு சொல்ல, இதை கேட்டு ராதிகா ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன அண்ணா சொல்கிறீங்க, இதை பற்றி கோபி என்கிட்ட எதுவுமே சொல்லலையே, எதுக்காக இங்கே வேலை பார்த்த ஷெஃப்பை அங்கே பாக்கியாவோட ஹோட்டலுக்கு அனுப்பணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்குடனே இங்கே கோபியோட ஃப்ரெண்டும், அது வேறு ஒன்றும் இல்லைம்மா ராதிகா, கோபி பாக்கியாவோட வளர்ச்சியை பார்த்து அவனால் தாங்க முடியல, படிக்காத பாக்கியாவே ஒரு பெரிய ஹோட்டலோட ஓனராக இருக்கா, அதனால தான் இங்கே பாக்கியா வீட்டில் உள்ள யாரும் என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க, என் அம்மாவும் என்னை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாக்கியா கோபியோட அப்பாவுக்கு செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் செஞ்சதால் இந்த பாக்கியாவை ஏதாவது செய்யணும் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்துட்டு இங்கே உள்ள ஷெஃப்பை அங்கே அனுப்பியிருக்கான். எதுக்காக தெரியுமா, பாக்கியாவோட ஹோட்டலை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி பாக்கியாவுக்கு தொழில் இருக்கக்கூடாது, வருமானம் வரக்கூடாது சொல்லி ஒரே நோக்கத்தில் தான். இதெல்லாம் தப்புன்னு எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க பார்த்தேன், யார் பேச்சையுமே அவன் கேட்க மாட்டேங்கிறான். பாக்கியாவே வேண்டாம், அவ கூட வாழ பிடிக்காம உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கே தனியாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது உங்கள் வழியில் வராத பாக்கியாவுக்கு இவன் ஏமா இப்படியெல்லாம் செய்யணும். பாக்கியாவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், அவள் பாட்டுக்கு குடும்பத்துக்காக வேலை செஞ்சு உழைச்சிட்டு இருக்கும்போது அவளுடைய தொழிலை ஒன்றும் இல்லாமல் செய்கிறதுக்காக கோபி இப்படி செய்கிறதுலாம் பெரிய தப்பு. இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் கோபி திருந்துவான் அப்படின்னு யோசனை பண்ணேன். அதனால தாம்மா இங்கே இருந்த ஷெஃப்பை பாக்கியாவோட ஹோட்டலுக்கு அனுப்பி அங்கே என்னென்னவோ செய்ய சொல்லிகிட்டு இருக்கான். பாக்கியாவோட ஹோட்டலுக்கு கஸ்டமரே வரக்கூடாது, பாக்கியாவுக்கு சரிவர ஆர்டரே கிடைக்கக்கூடாது, அவளுக்கு எந்த வருமானமும் கிடைக்கக்கூடாது, பாக்கியா வருமானமே இல்லாமல் குடும்பத்தை நடத்த முடியாமல் இந்த கோபி முன்னாடி கை கட்டி கையேந்தி நிற்கணுமா, அதுக்காக இப்படியெல்லாம் செய்கிறாமா. இந்த உண்மையை யார்கிட்டையுமே சொல்லவே கூடாதுன்னு கோபி சொன்னான், ஆனாலும் மனசு கேட்கல, நீயாவது சொல்லி புரியவை. ஆனால் பாக்கியா முன்னாடி இந்த கோபியால் என்றைக்குமே ஜெயிச்சு இவனால் உயர்ந்து நிற்கவே முடியாது. பாக்கியாவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், நல்ல கடின உழைப்பாக இருக்கட்டும், தன்னம்பிக்கையாக இருக்கட்டும், என்ன தான் வந்தாலும் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையுமே தாண்டி போகக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உள்ளவங்க பாக்கியா. அப்படி இருக்க போய் தான் கோபி வேண்டான்னு பாக்கியா விட்டு பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா துவண்டு போய் இல்லாமல் குடும்பத்தையே நடத்துறதுக்காக
இப்போ பெரிய ஹோட்டலோட ஓனராகவும் நிற்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட பாக்கியாவோட மனசை வேதனைப்படுத்துறதுக்கு இந்த கோபி என்னெல்லாம் செஞ்சிட்ருக்கான் தெரியுமா? எவ்வளோ திட்டம்லாம் போட்டுட்ருக்கான் தெரியுமா? இதெல்லாம் சரியே இல்லைம்மா. அவனோட ஃப்ரெண்டாக இருந்து அவனுக்கு சொல்ல வேண்டிய எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். அவன் எதுவுமே கேட்குற மாதிரி இல்லை. இந்த விஷயத்த உங்ககிட்டயே சொல்லிட்டேன். இனி நீங்கள் தான் பார்த்துக்கணும். இப்போ கோபி செய்கிறது சரியில்லை. அவன் ஹோட்டலுக்கு இப்போ எந்த ஷெஃபுமே இல்லாமல் சரியான ஃபுட்டை வந்து யாருக்குமே டெலிவரி பண்ண முடியாமல் இருக்கான். இதெல்லாம் சரியாக சொல்லுங்கன்னு சொல்ல இங்கே கோபியோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதுக்கு அப்புறமா தான் இந்த உண்மை எல்லாமே தெரியுது. அப்போ தான் ராதிகா யோசிக்கிறாங்க. இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிட்டு ஏதோ நம்ம ஆர்டரெல்லாம் கிடச்சிருக்கு, நல்ல வருமானம் பார்க்கணும், நல்லா சம்பாதிக்கணுன்ற எண்ணம் இல்லாமல் பாக்கியாவோட ஹோட்டலில் ஏதாவது செய்யணுன்னுட்டு தன்னுடைய பிஸ்னஸை கவனிக்காமல் இருக்கிற கோபி இனி திருந்த போகிறதே இல்லை. ஏன்னா இதே விஷயத்தை தான் நானும் கோபிக்கிட்ட சொன்னேன். பாக்கியாவோட வழியில் போகாதீங்க, எந்த பிரச்சனையிலையும் தலையிடாதீங்க. உங்கள் அப்பாவும் இல்லை, அந்த வீட்டில் உங்களால் எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது. உங்கள் அம்மாவாக இருக்கட்டும், உங்கள் பசங்களாக இருக்கட்டும், உங்களை ஏற்றுக்கலனாலும் பரவாயில்ல, உங்களுக்காக நாங்கள் இருக்கோம், நானும் மையவும் இருக்கோம்னு சொல்லியும் இது எல்லாத்தையுமே மீறி கோபி எனக்கு தெரியாமல் இவ்வளோ பெரிய வேலை செஞ்சிட்ருக்காருல. இனி இவருக்கு ஒரு நல்ல பாடம் புகட்டணும்னா கோபி கூட நான் இருக்கவே கூடாது. எப்படி பாக்கியா வேண்டான்னு சொல்லிட்டு குடும்பத்தையே ஒதுக்கிட்டு கோபி என் கூட வந்தாரோ அதே மாதிரி கோபி வேண்டான்னு அவரை நான் ஒதுக்கி வச்சாதான் அவருக்கும் இந்த அருமெல்லாம் புரியும் அப்படின்னு நினச்ச ராதிகாவும் நான் பார்த்துக்கிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு கோபியை பற்றி தெரிஞ்சுட்டு ரொம்பவே கோவமாக வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. தன்னுடைய க்ளவுட் கிச்சனுக்கு வந்த கோபியும் எந்த ஷெஃப்பும் வரமாட்டேங்கிறாங்க, நம்ம எப்படி தான் மேற்கொண்டு வேலையை செய்கிறதுன்னு ஒன்றுமே புரியலையே, ஷெஃப் இல்லாமல் சமைக்க முடியாது, கிடைச்ச ஆர்டர் எல்லாமே கண்டிப்பாக கேன்சல் ஆக தான் போகுது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணுறாரு கோபி. வீட்டுக்கு வந்த கோபி கிட்ட ராதிகா ரொம்பவே கோவப்படுறாங்க. என்ன கோபி செஞ்சு வச்சுருக்கீங்க? என் பேச்சை மீறி பாக்கியாவையும் பாக்கியாவோட ஹோட்டலையும் ஒன்றும் இல்லாமல் செய்யணும், பாக்கியாவை அவமானப்படுத்தணுன்னுட்டு உங்ககிட்ட வேலை பார்த்த ஷெஃப்பை எதுக்காக பாக்கியாவோட ஹோட்டலுக்கு அனுப்புனீங்க? இப்படி என் பேச்சை கேட்காம நீங்கள் என்ன வேணாலும் செய்வீங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் அமைதியாக இருக்கணுமா? என்னதான் நீங்கள் என் வீட்டுக்காரராக இருந்தாலும் பாக்கியா மேலே எந்த தப்புமே இல்லாமல் இருக்கும்போது அவங்களுக்கு நீங்கள் செய்கிறதெல்லாம் தப்புன்னு அவங்களுக்கு புரியவே புரியாதா? இந்த விஷயத்தில் நான் பாக்கியா பக்கம் தான் நிற்பேன். பாக்கியா தனி ஒரு ஆளாக நின்று இப்போதைக்கு அவங்க ஹோட்டலை நல்லா ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒரு பெரிய ஹோட்டலோட ஓனராக இருக்காங்க. ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. என்கிட்ட உதவி கேட்டு நான் உங்களுக்கு பக்கபலமாக இருக்க போய் தான் உங்களுக்கு தெரியாத பிஸ்னஸையே நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் செய்கிறது ரொம்ப பெரிய தப்பு. அதனால் என் பேச்சை மீறி இப்படி தேவையில்லாமல் நீங்கள் செஞ்சதால் நான் இனி உங்கள் கூட இருக்கவே மாட்டேன். வாங்கின கடன் எல்லாத்தையும் நீங்களே என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க, முடிஞ்சால் பணத்தை கெட்டுங்க, இல்லைனா எப்படி வேணாலும் போங்க. ஆனால் இனி நானும் மையவும் உங்கள் கூட இருக்க போகிறதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கோபியும் என்ன ராதிகா சொல்கிற, என்னை விட்டு பிரிஞ்சு போக மாட்டேன்னு சொன்னல அப்படின்னு கேட்க, ஆமாம் கோபி, நீங்கள் என் பேச்சை கேட்பீங்க, ஒழுங்காக பிஸ்னஸ் செய்வீங்க, என்னையும் மையவையும் நல்லா பார்த்துப்பீங்கன்ற நம்பிக்கையில் இருந்தேன். அதனால தான் நீங்கள் என்ன செஞ்சாலும் பரவாயில்லன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் கடனெல்லாம் வாங்கி கொடுத்த என் பேச்சை மீறி இங்கே பாக்கியாவை ஏதாவது செய்யணும்னு நினச்சதுக்கு அப்புறமா உங்கள் கூட இருக்கிறதே சரியில்லைன்னு தோணிருச்சு. நான் எப்பயுமே இந்த விஷயத்தில் பாக்கியாவுக்கு தான் சப்போர்ட்டாக இருப்பேன். நீங்கள் எனக்கு வேண்டவே வேண்டாம். ஏன்னா திருந்தாத அவங்க கூட இருந்தேன்னா தப்பு செய்கிற உங்களுக்கு நானும் உறுதுணையாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க, எப்படி வேணாலும் போங்க. ஆனால் இனிமேல்ட்டு நீங்கள் எனக்கு வேண்டவே வேண்டாம். உங்கள் கூட நான் இருக்க போகிறதும் இல்லை. நான் கிளம்புறேன் கோபி. திருந்தாத நீங்கள் என்றைக்குமே இப்படி தான் இருக்க போகிறீங்க, முன்னேற போகிறதே இல்லை. உங்களுக்கு உதவி செய்யணும், உங்கள் கூடயே இருக்கணும், உங்கள் அம்மா மாதிரியும் உங்கள் பசங்க மாதிரியும் உங்களை ஒதுக்கி வைக்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் இப்படி செய்ய போய் தான் உங்கள் வீட்டில் உள்ள யாரும் உங்களை மதிக்காமல் இருக்காங்க. கண்டிப்பாக எல்லோரும் முன்னாடி மறுபடியும் அவமானப்பட்டு தான் நிற்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி இங்கே அழுகிற கோபியை நல்லா திட்டிட்டு வெளுத்து வாங்கிட்டு, நீங்கள் எனக்கு வேண்டவே வேண்டாம், உங்களை போய் கல்யாணம் பண்ண பாருங்கள், அதுதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. தனியாக இருந்திருந்தா கூட சந்தோஷமாக நிம்மதியாக இருந்திருப்பேன். ஒவ்வொரு நாளும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எந்த ஒரு சந்தோஷமும் கிடைக்கல, அவமானப்பட்டு மட்டும்தான் நின்றுருக்கேன். இப்படிப்பட்ட ஆள் கூட வாழலாம் எனக்கு இஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே யோசிக்கிறாரு, என் அம்மா அப்பா என் பசங்கன்னு எல்லாருமே என்னை ஒதுக்கிட்டாங்க, ராதிகா என் கூட இருப்பான்னு நினச்சேன். ஆனால் நான் செஞ்ச எல்லா விஷயமும் இங்கே ராதிகாவுக்கு தெரிய போயிட்டு அவளும் என்னை இப்படி தனியாக விட்டுட்டு போயிட்டாலே, எனக்குன்னு யாரும் இல்லாமல் நான் நிற்கிறேனேன்னு சொல்லிட்டு பாக்கியாவை இதே நிலைமைக்கு கொண்டு வரணும், யாரும் இல்லாமல் அவள் தனியாக நிற்கணும், அழுகணும், அவமானப்பட்டு நிற்கணும்னு நினச்சேன். ஆனால் நான் எல்லா தப்பும் செய்ய போயிட்டு இப்போ ராதிகாவும் மையவும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, நான் தான் யாரும் இல்லாமல் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே க்ளவுட் கிச்சனுக்கு சரியாக ஷெஃப்பும் கிடைக்காம பிஸ்னஸை ஒழுங்காக நடத்தாமல் பிஸ்னஸும் இல்லாமல் இங்கே ராதிகாவும் மையவும் இல்லாமல் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அழுதுகிட்டே நிற்கிறாரு கோபி.